ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரக்கார் கிடைச்சாலே அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம கர்ம வினையே குறையுமா. அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் எவ்வளோ பெரிய சக்தின்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா சனி திசையிலேயே முதல் நட்சத்திரம் பூசம். யாரெல்லாம் பூச நட்சத்திரம் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி மகாதிசை பிறக்கும் போதே கர்ம குறையுது. அதனால தான் சனி மகாதிசை. ஒருத்தர் 7.5 சனி வந்தால் 7.5 வருஷம் கஷ்டப்படணுங்கிறாங்க. அவங்க பிறக்கும் போதே சனி திசையில் பிறந்திருக்காங்களே. அப்போ இந்த கர்ம பதிவிலிருந்து அவங்க நிவர்த்தி ஆகி அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காகத்தான் இந்த யோகத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. இந்த பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு, அந்த கடகராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார கோயில் என்னன்னு கேட்டால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகவதி அம்மனும் கன்னியாகுமரி தாயும் தான் அவங்களுக்கு 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுடைய கோயில். கன்னியாகுமரி பகவதி அம்மன். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பகவதி அம்மனுடைய கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை சாமி கும்பிட்டு வந்தால் பூச நட்சத்திரம் கடகராசி 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சிக்கு போவீங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க. வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.